ஷோர் டெம்பிள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் உள்ள பைக்கு பார்க்கிங் ஆச்சு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 rupees, ஹெல்மெட்டுக்கு 10 rupees, 20 rupees. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்குது, நிறைய கடை க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம டிக்கெட் வாங்கணும். ஸோ யுனெஸ்கோ 32 கல்ச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா, அதில் வந்து மகாபலிபுரமும் இருக்குது. ஸோ நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே தான் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே தான் டிக்கெட் ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு 40, அதர்ஸ் ஃபாரினர்ஸ் 600. நோ ஃப்ரீ என்ட்ரிஸ். 15 வயசுக்குள்ளனா ஃப்ரீ. 15 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் 40, அதர்ஸ்க்கு 600. நீங்கள் ஸ்கேனு பே பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நீங்களே QR கோட் வச்சு ஃபோன்பே பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம பே பண்ணோம். 35 rupees. அதுங்கன்னா 40 rupees கவுண்டரில் இங்கே உங்களுக்கு 35 rupees தான் பே பண்ணும். ஸோ நீங்கள் இந்த QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணி, இல்லைனா இந்த லிங்க், இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷோர் டெம்பிள் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் பீப்புள் மட்டும் வரமாட்டாங்க, யூனிவர்சலாக ஆல் ஓவர் த வேர்ல்டு இங்கே வருவாங்க. ஏன்னா அந்த மகாபலிபுரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் திஸ் ஹிஸ்டாரிக் ஸ்கல்ப்சர்ஸ், இந்த இதுக்கெலாம் டெம்பிள்ஸ்க்கெலாம். ஸோ இந்த சீஷோர் டெம்பிள் பார்த்திங்கன்னா பல்லவ மன்னர் மகேந்திரவர்மா அவரால் கட்டப்பட்டது. ஸோ அது உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ள கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீஷோர் டெம்பிள் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் பாரம்பரியமான சின்னமாக அறிவிக்கப்பட்டது. வேர்ல்ட்லேயே வந்து இது ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஒன்று தான் வந்து இந்த சீஷோர் டெம்பிள். ஸோ அவ்வளோ 1000 வருஷம் பழமையான ஒரு டெம்பிள். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கட்டின டெம்பிள் இதுதான். ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே பீச்சு, சுற்றி கிராஸஸ் சூப்பராக இருக்கும். இந்த டெம்பிள் நடுவில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே கடல். ஸோ இதுதாங்க இந்த டெம்பிள், சீஷோர் டெம்பிள். ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ நல்லா பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க, சுற்றி போகிற மாதிரி. பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கடல்லலாம் சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க. அந்த சைடு ஃபுல்லாக நம்ம பீச் இருக்குது. அங்கே சைடு பீச் நம்ம போகலாம். ஸோ இங்கேருந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏர்லி மார்னிங் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பீச், நம்ம பீச் அந்த சைடு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நிறைய வந்து இந்த சிங்கங்களோட அந்த சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி வடிவத்தில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் சுற்றி வந்து அந்த சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி சிலைகள் இருக்குது. நடுவில் அந்த கோயில் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே ஹேட்ஸு, நிறைய விதமான ஹேட்ஸு, சில்ட்ரன்ஸ் டாய்ஸு, அப்புறம் கிளாஸஸ்ஸு, கொடை எல்லாமே இருக்குது. ஜூஸஸ் குடிக்கணும்னா நீங்கள் நன்னாரி சர்பத்து, லெமன் ஜூஸ், சோடா இதெல்லாம் இங்கே குடிச்சிக்கலாம். ஸோ வெளியே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நம்ம சீஷோர் டெம்பிள் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பிளாட்ஃபார்ம் ஓட்டி ரைட் சைடு போகும். இதுதான் வந்து பீச்சுக்கு போகிற பாதை. ஸோ அப்படியே நம்ம பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த
கடல் சிப்பி யூஸ் பண்ணி செய்கிற, கடலில் கிடைக்கிறத வச்சு செய்கிற பொருட்கள், அப்புறம் ஹேட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு. கடல் சங்கு, சிப்பி, ஸோ கடலில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ ஃபைனலி நம்ம மகாபலிபுரம் பீச் வந்தாச்சு. ஸோ இந்த ஷீஷோர் டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்குது. அது அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. நம்ம இங்கே குதிரை சவாரி அதெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பீச்சோட அந்த சத்தத்தை கேட்டு ரசிங்க. ஸோ கைஸ், நம்ம பீச் பார்த்துட்டு நம்ம பைக் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதோட இந்த vlog-ஐ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மகாபலிபுரம் செம்ம வெயிலாக இருக்குது. இதுக்கப்புறம் எங்கேயும் போகல நான். ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you another video. Bye from me and my bike Black Horse. Bye. See you all.